ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் சோனி A7 IV பாடியோட வீடியோ செட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக NTSC PAL அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்மட் இருக்குது. நம்ம ஏசியன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா NTSC யூஸ் பண்ண மாட்டோம், அது யூஎஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நேஷ்னல் டெலிவிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது தான் NTSC அப்படின்னு சொல்கிறோம். PAL அப்படின்னா பாஸ் அல்டர்னேட்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அண்டு கார்ட் ஃபார்மட்டிங் டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அதை அலாட் பண்ணுறாங்க. ஒரு கண்ட்ரிக்குமே இந்த டைம் வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா PAL தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த PAL ஃபார்மட்டில் நம்ம கேமை செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது PALக்கும் NTSCக்கும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் காமிச்சிடுறேன். அதோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா NTSCலையும் PALலையும் நமக்கு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதோட மெனு சிஸ்டம் வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஐக்கான் இருக்குது இல்லையா, லாஸ்ட்டாக இதில் போனீங்கன்னா ஏரியா அண்ட் டேட்டுன்னு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னாவே NTSC பார் PAL செலக்டர்னு சொல்லி மூணாவது ஆப்ஷனாக இருக்குது இல்லையா, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா PALல செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போது NTSCக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்ததும் கேமரா அகைன் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கும் ரன்னிங் ஆன் NTSC அப்படிங்கிறது. ஏன்னா இது நம்ம ஊர் ஃபார்மட்டே கிடையாது அப்படிங்கும்போது அடிக்கடி இந்த அலாட் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இதில் வச்சதுக்கப்புறம் நான் செட்டிங் போயிட்டு வீடியோ மெனுவில் உள்ளே போகிறேன். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா XAVC SHDயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூவி செட்டிங்க்கு உள்ளே போகலாம். உள்ளே போனால் இதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60p 30p 24p அண்ட் 120p இது மாதிரி 4 ஆப்ஷன் வருது. ஓகே, இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 120p இருக்குது. நான் அகைன் இதை போயிட்டு PALக்கு மாற்றுறேன். ஓகே, இப்போது கேமரா PAL செட்டிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. வீடியோ செட்டிங்குள்ளே போகலாம். இதில் மூவி செட்டிங்குள்ளே போகலாம். இப்போது ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 50 25p அண்ட் 100p தான் இருக்குது. 120p இல்லை. நம்ம ஊர் டைம் ஃபார்மட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரேம் ரேட்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது NTSCனா என்ன, PALனா என்னங்கிறத பார்த்தாச்சு. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்த்தாச்சு. ஸோ அதில் தான் வந்துட்டு நமக்கு 120 FPSலாம் கிடைக்குது. இதில் மேக்ஸிமம் 100 FPSக்கு மேலே நம்மளால் எடுத்துகிட்டு போகவே முடியலை. ஓகே, அடுத்தது வீடியோ செட்டிங்கில் என்னென்ன ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் இந்த வீடியோ செட்டிங்குள்ளே வந்ததும் இமேஜ் குவாலிட்டிக்குள்ளே வந்ததும் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது XAVC HS4K, அடுத்து XAVC S4K அப்படின்னு இருக்குது. அடுத்தது XAVC SHD இருக்குது. XAVC SI4Kன்னு இருக்குது. அடுத்தது XAVC SIHDன்னு இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம கார்டு, நான் என்ன கார்டு போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த கார்டு மேலே நான் கொடுக்குறேன். அந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நான் என்ன கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கார்டில் சப்போர்ட்டபிள் ஃபார்மட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். XAVC SHD செலக்ட் பண்ணலாம், XAVC S4K செலக்ட் பண்ணலாம், XAVC SHD செலக்ட் பண்ணலாம். அடுத்தது XAVC SI4K அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் ஷோ பண்ணும். இதுக்கு வந்து மினிமமாக XDXC கார்டு V90 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கார்டு தான் நம்ம போட முடியும். நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறது V30 இருக்கக்கூடிய கார்டு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்டில் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அலாட் கொடுக்குது. இந்த ஃபார்மட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று V90க்கு அபோவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கார்டு போடணுங்குது. அப்படி இல்லைனா CF எக்ஸ்பிரஸ் டைப் A கார்டு போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு அலாட் கொடுக்குது. ஸோ இதுக்கு அடுத்த ஃபார்மட்டும் அப்படி தான். XAVC SIHDங்கிறதும் சேம் அது மாதிரி CF எக்ஸ்பிரஸ் கார்டு இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு வார்னிங் மெசேஜ் ஷோ பண்ணுது. ஸோ இதுக்குமே V90 கார்டு தேவை. ஓகே, இப்போது இது ரெண்டையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் ஹையர்
பர்ஃபார்மன்ஸ் கார்டு போட்டாகணும். ஏன்னா இதோட ஃபைல் சைஸுமே கூட இருக்குங்கும்போது நமக்கு சைஸுமே அதிகமாக இருக்கக்கூடிய கார்டு தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்மட் பார்த்தீங்கன்னா XAVC SHD. இந்த XAVC SHDயில் வச்சுட்டு மூவி செட்டிங்கில் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் உள்ளே போனால் 50pல ஷூட் பண்ணலாம், 25 fpsல ஷூட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 100 fpsலையும் ஷூட் பண்ணிக்கலாம். இதுவே ரெக்கார்ட் செட்டிங் உள்ளே போனோம் அப்படின்னா 100mm கலர்ஸுங்கிறது அது ரெண்டுமே 8 bit தான், இருந்தாலும் 60mm விட 100mm கொஞ்சம் கலர் டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். XAVC S4K உள்ளே போனோம் அப்படின்னா இதில் ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 50 fps தான் அலோவ் பண்ணுறாங்க, அதே மாதிரி 25 fps அலோவ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 fps இல்லை, ஏன்னா இது 4Kல பார்த்தீங்கன்னா இதில் 120 fps வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 4Kல 60 fps போகிறோம் அப்படின்னா நமக்கு கிராப் ஃபேக்டர் அப்ளை ஆகும். அதாவது இது ஃபுல் ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியாது. S35 மோடு இருக்குது இல்லையா, கிராப் பாடி மோடு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேமில் தான் நமக்கு வந்து ஷூட் பண்ணி 4K ஃபைலை கொடுப்போம். இதோட ஃபுல் ஃப்ரேமை ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. HS4K உள்ளே போனாலும் இதில் பார்த்தீங்கன்னா 50 தான் ஸ்டாண்டர்டு, இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்குள்ளே ரெக்கார்டிங் செட்டிங்கில் உள்ளே போனோம் அப்படின்னா எல்லாமே 10 bit கொடுத்துருக்குறாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க ரெண்டுமே 200M 422 அண்டு 150M 420, இது ரெண்டு 10 bitம் இருக்கிறது வந்து ரொம்ப ஹையர் குவாலிட்டி. அடுத்து இருக்கிறது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீடியம், அதுக்கு அடுத்து இருக்கிறது லோ. 45Mல நம்ம வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா 4K ஃபைல் தான், பட் சைஸ் ரொம்ப கம்மியாக வந்துட்டு எடுத்துக்கும், குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட ரெக்கார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் வரைக்கும் நம்மளால் இதை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து இந்த செட்டிங்கில் நான் 200 வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் செட்டிங் வச்சோம் அப்படின்னா பாடியுமே ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ அதான் சொல்லுது, இதில் பார்த்தீங்கன்னா 26 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த கார்டில். 64 GB கார்டு போட்டிருக்கேன். ஸோ 4Kல வேணும் அப்படின்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா XAVC S4K செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிட்டியில் 200M 422 10 bit. இது 422 420 அப்படிங்கிறது இது சப்சாம்பிளிங் மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம், சிம்பிளாக சொல்கிறேன். 420 அப்படின்னா கலர் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 422ல நிறைய கலர் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். கலர் கிரேடிங் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து அட்டகாசமாக வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரி நிறைய கலர், அது படம்லாம் எடுக்கிறோம், பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய படம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 422 யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண வீடியோ கிளிப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 420 ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யூடியூப் வீடியோவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை கலர் ப்ரொஃபைல்லாம் தேவைப்படாது, ரொம்ப கலர் கிரேடிங் பண்ணிலாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துருக்குறாங்க கேமராவில், அவ்வளோதான். இதில் பெஸ்ட் செட்டப் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 4K நான் இதில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கிராப் ஃபேக்டர் அப்ளை ஆகுது ஒன்று. அதோட 100 fps வரைக்கும் என்னால் இதை எடுத்துகிட்டு போக முடியாது. 100 fps எடுத்துகிட்டு போனால் தான் என்னால் ஸ்லோ மோஷன் போஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண முடியும். 100 fps எடுத்துகிட்டு போக முடியாததுனால என்னால் ஸ்லோ மோஷன் இதில் பண்ணிக்க முடியாது 4Kல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு வழியே கிடையாது, 1080p தான். அதாவது XAVC SHDன்னு இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் இருக்கிறதுலையே லோ இந்த கேமராவுக்கு. ஃபைல் சைஸும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும், 100 fps வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். கிராப் ஃபேக்டர் அப்ளை ஆக போகிறது கிடையாது, அப்படியே ஃபுல் சைஸுக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். XAVC SHD அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா H264 ஃபார்மெட்டு. இது கொஞ்சம் லோ கிரேடு தான், நமக்கு ஸ்டாண்டர்டாக எடிட் பண்ணுறதுக்கும் ஃபைல் சைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்மியான சைஸ் தான் பிடிக்கும், எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ XAVC SIHDன்னு இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதுவும் H264 ஃபார்மெட்டு தான். இதோட குவாலிட்டியும் ஹையாக இருக்கும். கம்ப்ரெஷன் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ கம்ப்ரெஷன் ரேட்டாக தான் இருக்கும். எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்டராக எடிட்டிங் பண்ணிக்கலாம். கலர் கிரேடிங்க்கும் ஏற்ற ஒரு ப்ரொஃபைல் தான் இது. பட் இதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு
ஹியூஜ் சைஸ் ஆக்குபை ஆகும். ஸோ இந்த கார்டில் பண்ண முடியாது. ஹையர் குவாலிட்டி கார்டு போட்டு பண்ணிக்கலாம். சோனியோட டஃப் கார்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, சிஎஃப் எக்ஸ்பிரஸ் கார்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயும் மெமரி அதிகமாக இருக்க மாதிரியான கார்டை வந்துட்டு போட்டுட்டு நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணி இதை கலர் கிரேடிங்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற ஒரு ஃபார்மெட் தான் XAVC SIHDங்கிற ஒரு ஃபார்மெட். 4Kவும் இது நல்ல ஹையர் குவாலிட்டி 4K வேணும் அப்படின்னா இதில் போகலாம். பட் கார்டு ஹையர் குவாலிட்டி கார்டு போட்டால் தான் இது பண்ணிக்க முடியும். பட் 4Kல நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேமரா பாடியும் ஹீட் ஆகும். ஸோ ஒரு கூலான இடத்துல இருந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுவே நார்மல் XAVC SHDயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு கேமரா ஹீட் ஆகிறது கிடையாது. பட் மற்ற ஃபார்மேட்டில் கொஞ்சம் ஹீட் ஆகும் 4Kலலாம். ஓகே, இதில் ரொம்ப போட்டு உழப்பிக்க வேண்டாம். இவ்வளோ தான் இதில் விஷயம். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். SHD அப்படி வேணும் அப்படின்னா 4Kல S4K யூஸ் பண்ணிக்கலாம். SHD ஆர் S4K அவ்வளோதான். இந்த 2 ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று 4Kல போயிட்டோம் அப்படின்னா 50 FPS வரைக்கும் தான் நம்மளால் கொண்டு போக முடியும். அதை விட்டால் 25 FPS தான் வச்சுக்க முடியும். அதுவே XAVC SHDயில் உள்ளே போனோம் அப்படின்னா ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 50 FPSக்கும் எடுக்க முடியும், 25 FPSம் எடுக்க முடியும், 100 FPSலையும் எடுக்க முடியும். ஸோ ஒரு ப்ளஸ் இருக்குது இதில். 100 FPS வரைக்கும் ஸ்லோமோவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ப்ளஸ். இதில் நமக்கு ஸ்லோமோ வேண்டாம் அப்படின்னா 25 FPSல வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே வைக்கும்போதே நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன குவாலிட்டி வச்சுருக்கேனோ அது பக்கத்துலேயே பாக்ஸ் போட்டு காமிக்கும். நான் 16M கொடுத்துருக்கேன். ஸோ 8 பிட் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. அதை விட நார்மலான ஒரு இதில் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா 50M வச்சுக்கலாம். 422 வச்சோம் அப்படின்னா 10 பிட்டில் ரெக்கார்ட் ஆகும். பட் அது சைஸ் ஹியூஜ் சைஸ் போயிடும். ஸ்லோமோ வேணும்னா 100 போகலாம். இல்லை ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 25. அது நார்மலாக நம்ம படம்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு நார்மலாக 25ல் தான் வந்து ஷூட் பண்ணுறது. ஸ்லோமோ வேணும்னா மட்டும் 50 ஆர் 100 போய்க்கலாம். அடுத்தது SNQ செட்டிங். நமக்கு இதில் ஒரு மோட் டயலே கொடுத்துருக்குறாங்க SNQக்கு. இதில் இப்படியே வந்து SNQ ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் 2x ஸ்லோ மோஷன் அப்படின்னு. இது எப்படி பண்ணணும்னா இதில் போயிட்டு இப்போ நான் ஒரு 25p வைக்கிறேன். 25p செட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 50 வச்சேன்னா அது வந்து டபுள். இதுவே 100 வச்சேன் அப்படின்னா 4x ஸ்லோ மோஷன். இங்கேயே போட்டிருக்கோம் x4 ஸ்லோ மோஷன் அப்படின்னு. இது மேக்ஸிமம் இவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இங்கே 100p வச்சுட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். இந்த ஃப்ரேம் ரேட்டும் ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்லோ மோஷனும் கிடைக்காது, நம்மளுக்கு ஃபாஸ்ட் மோஷனும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை கம்மியாக வச்சுட்டு இதை அதிகமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்லோ மோஷன் கிடைக்கும். இதுவே இதை வந்து அதிகமாக வச்சுட்டு இதை இருக்கிறதுலையே கம்மியாக வச்சோம் அப்படின்னா இது X100 குயிக் மோஷன், அதாவது டைம் லேப்ஸ். இப்படி இதுலேயே டைம் லேப்ஸும் எடுத்துக்க முடியும், அதே மாதிரி ஸ்லோ மோஷனாகவும் எடுத்துக்க முடியும். பட் இதில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஆடியோ கேப்சர் பண்ண முடியாது, அது மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஷூட் பண்ணும்போது இது எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம். வீடியோ செட்டிங் சொன்னேன் இல்லையா, அதில் ஸ்லோமோ FPS செட் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். இதில் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். நீடு இருந்துச்சு, சவுண்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்கேயே எடுக்கணும் அப்படின்னா இதில் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் போய் எடுத்தோம் அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது எடிட்டிங்கில் நம்ம வந்து ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்லோ மோஷன் இது பார்த்திங்கன்னா இது குவாலிட்டி அகைன் 50M வேணுமா, இல்லை அதுலேயே 50Mலேயே 422 10 பிட் கலர் ரெக்கார்டிங் வேணுமாங்கிறது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதில் SNQ செட்டிங்க்கு அடுத்த இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி செட்டிங்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராக்ஸி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ், அது சாம்பிள்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஃபைல் ஃபார்மேட்டாக எடிட்டர்ஸ்க்கெலாம் தெரியும். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராக்ஸி ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு குட்டி ஃபைலாக வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல் குவாலிட்டியிலேருந்து அந்த சைஸை குறைச்சி ஃபுல் வீடியோ தான், ஃபுல் வீடியோவிலேயே குட்டி ஃபார்மேட்டில் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி
ப்ராக்ஸியாக எடுத்து வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபைனலாக ரெண்டர் பண்ணும்போது ஆக்சுவல் ஒரிஜினல் குவாலிட்டிக்கு மாற்றி நம்ம வந்து ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்மட், இந்த ப்ராக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரிஜினல் ஃபைலை கொண்டுட்டு போயிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டுட்டு அங்கேருந்து ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணவும் முடியும். அதை கேமராலேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்ஸி க்ரியேட் பண்ணுற அந்த டைமை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேம்லேயே ப்ராக்ஸி ஃபார்மட்டாக ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபைல் வந்துட்டு இதுலேயே க்ரியேட் ஆகிடும். இது ப்ராக்ஸி ரெக்கார்டிங் வந்து நான் இங்கே ஆஃபில் கொடுத்துருக்கேன். இது உள்ளே போயிட்டு இதை ஆன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சைஸ் வந்துருச்சு பாருங்கள். ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1280x720, ரெக்கார்டிங் ஃப்ரேம் ரேட்டு 25p. இது நம்ம வந்துட்டு இதுலேயும் வச்சுக்கலாம். இல்லை XAVC HSHD அப்படின்னு ஒரு ஃபார்மட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1920x1080 அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன்லாம் வந்துடும். அது வந்து 720p ஃபார்மட்டு, இது வந்து 1080p ஃபார்மட்டு. ஸோ இதில் போனீங்கன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். இதில் 10 பிட்டில் 9M வேணுமா இல்லை 16M வேணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஃபார்மட்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கம்மி சைஸு. ஸோ வேணும்னா அடிஷ்னலாக ப்ராக்ஸி இதுலேயே கூட நம்ம போட்டு எடுத்துக்க முடியும். நமக்கு ஏற்கனவே கார்டு சைஸ் பத்தாது ஒரிஜினல் ஃபார்மட் எடுக்கிறதுக்கே. வேணும்னா இதை போட்டு எடுத்துக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை. நான் ப்ராக்ஸி யூஸ் பண்ணதும் இல்லை. ஆன் பண்ண வேண்டாம், இதை ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். இல்லைனா அது ஒரு பக்கம் இன்னொரு ஃபார்மட் வந்து க்ரியேட் ஆகும். பட் நான் ப்ராக்ஸி எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன் ஃபைனலாக எடிட் பண்ணும்போது. பட் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா APS-C, அதாவது S35 சூப்பர் 35 மோடு. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதை ஆன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஃபேக்டர் அப்ளை ஆகிடும். ஃபுல் ஃப்ரேம்லேருந்து கிராப் பாடியாக மாறிடும் உங்கள் கேமரா. அவ்வளோதான். லென்ஸ் காம்பன்சேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லென்ஸுக்கும் நம்ம போடுறோம்ல, சோனி பாடியில் போடக்கூடிய இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த லென்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் எல்லா லென்ஸ்லேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு சில லென்ஸில் தான் இருக்கும். பட் இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு ஆட்டோலேயே இருக்கட்டும், ஏன்னா கேமராவே அது பார்த்துக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய வீடியோ செட்டிங்ஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ செட்டிங்ஸ் பற்றி இந்த கேமராவில் பர்டிகுலராக சோனி A74 பாடிக்கு ஒரு வீடியோ கூட நான் தமிழில் பார்க்கல. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்காக. இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனா ராஜன்.